தெளிவான நான் ஒரு வகை கனவு இருக்கிறது. அதை தெளிவான கனவு என்று அழைக்கிறார்கள். அந்த கனவில் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு காண்கிறீர்கள். உதாரணமாக, கனவில் பறக்கும் பொழுது, ஏய், நான் பறக்கிற கனவு காண்றேன், இப்ப அந்த பக்கம் பறப்பேன் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் கனவில் பறப்பதை உணர்கிறீர்கள். அதே நேரத்தில் அது ஒரு கனவென்று அறிவீர்கள். இது சாதாரண கனவுகளுக்கு மாறானது. சாதாரண கனவில் நாம் முழுமையாக அதன் பாதிப்பில் மூழ்கி விடுகிறோம். ஆனால் இந்த கனவில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள். இதே நிலைதான் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் முழுமையாக மூழ்காமல் உணர்வுடன் இருந்துவிட்டு அந்த அனுபவங்களை பார்க்கும் மனநிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். நாம் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது நமக்கு நடக்கும் நிகழ்வுகளிலும் அதனுடன் வரும் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் நம்மை முழுமையாக இழக்காமல் இது எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வுடன் இருப்போம். எப்போது ஒரு எண்ணம் தோன்றுகிறதோ அதில் முழுமையாக மூழ்காமல் இந்த எண்ணத்தை நான் நினைக்கிறேன் என்று சுயமாக உணர்வதற்கான நிலைதான் தெளிவு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்கள் இந்த உடலில் இருக்கிற அந்த ஆழ்மன அனுபவிக்கிறவராக இருந்தால் ஏன் இந்த எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் என வெவ்வேறு அடுக்குகள் இருக்கின்றன? நீங்கள் நான் என்ற உணர்வில் நிலைத்து இருப்பவராக இருந்தால் நீங்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த ஆழத்தில் நிலைத்து இருக்கவில்லை என்றால் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? இது புரிந்து கொள்ள முக்கியமான ஒன்று. விழிப்புணர்வுக்கு கவனம் செலுத்தும் தன்மை இருக்கிறது. அது விழிப்புணர்வின் இயல்பு. விழிப்புணர்வின் சாரம்சம்தான் அறிதல் என்பது ஒரு விஷயத்தை அதிகம் கவனிக்கவும் மற்றொன்றை குறைவாக கவனிக்கவும் முடியும் என்பதை குறிக்கிறது. ஒரு ஆசிரியர் சொல்வார், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அதன் பொருள் என்ன? உங்கள் விழிப்புணர்வை ஒரு இடத்தில் திரட்டி வைத்து கவனிக்க வேண்டும் என்பதே. நாம் இதை எப்படி செய்வது என்று யாரும் நமக்கு சொல்லித் தரவில்லை. முதல் நாளிலேயே நாம் அதை தெரிந்து வைத்திருக்கிறோம். இது இயற்கையாகவே நமக்கு வந்துள்ளது. நாம் அனைவரும் விழிப்புணர்வை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதன் இயல்பு, அதன் தன்மை பற்றி பெரும்பாலோர் பேசுவதில்லை. நீங்கள் பள்ளி, கல்லூரி எல்லாம் முடித்துவிட்டாலும் விழிப்புணர்வு பற்றிய உரையாடல் நடந்திருக்க வாய்ப்பு குறைவுதான். ஆனால் நம் பாரம்பரிய யோக போதனைகளில் விழிப்புணர்வின் இயல்பு மிக ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது. யோகத்தின் அனைத்து மையமும் விழிப்புணர்வு பற்றியதே. விழிப்புணர்வு பற்றி தெரிந்து கொள்ள சிறந்த வழி உங்கள் நேரடியான அனுபவம்தான். உதாரணமாக, உங்கள் விழிப்புணர்வு பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிக்க கூடியது. அதே நேரத்தில் அது ஒரே ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தி மற்றதெல்லாம் மறந்துவிடும். நீங்கள் ஒரு விஷயத்தில் மூழ்கி இருக்கும் போது, அதாவது ஒரு எண்ணத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் போது இது நடக்கிறது. நீங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் புத்தகம் படிக்காமல் வேறொரு எண்ணத்தில் முழுமையாக இறங்கிவிட்டீர்கள். இது அடிக்கடி நடக்கும். அந்த பொருள் மீது மட்டும் திருப்பப்படுகிறது. இதிலுள்ள முக்கிய அம்சம் என்னவென்றால், விழிப்புணர்வுக்கு கவனத்தை திருப்பும் திறன் இருக்கிறது. விழிப்புணர்வே தான் நாமும். அது தனது கவனத்தை ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது திருப்ப முடியும். நீங்கள் ஒரு அடிமட்டம் பின்வாங்கி பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் மனதில், உணர்வில் மற்றும் உடலில் 3 தளங்களிலும் நீங்கள் அனுபவிக்கும் விஷயங்கள் இடையறாமல் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதை உணர்வீர்கள். நீங்கள் உங்கள் மையத்தில் நிலைநிறுத்தாமல் இருக்கும்போது நீங்கள் உங்கள் விழிப்புணர்வு அந்த எண்ணம், உணர்வு அல்லது புலன்சார் அனுபவங்களில் ஒன்றின் மீது சென்று நிலைத்துவிடும். அதில் அது மூழ்கிவிடும். ஒரு கட்டத்தில்
நான் இதை அனுபவிக்கிறேன் என்ற விழிப்புணர்வு மறைந்து அந்த அனுபவம்தான் முழுமையாக ஆகிவிடுகிறது. நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள், சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த டிவி உதாரணம் மிகச் சிறந்தது. நாம் எவ்வாறு விழிப்புணர்விலிருந்து விலகி நம் மனம், உணர்ச்சி மற்றும் வெளியுலக நிகழ்வுகளிலேயே முழுமையாக இழுக்கப்படுகிறோம் என்பதை காட்டுகிறது. நீங்கள் வீட்டு அறையில் உட்கார்ந்து டிவி பார்ப்பது போல நீங்கள் உங்கள் விழிப்புணர்வின் மையத்தில் உட்கார்ந்து உள்ளே ஓடும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் காட்சிகளில் முழுமையாக மூழ்கிவிடுகிறீர்கள். வெளி உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் உங்கள் கவனத்தை இழுக்கும் போது அந்த கணத்தில் நீங்கள் உங்கள் உள்ளக மையத்தில் இருந்து வெளியேறி உள்ளே ஓடும் நிகழ்ச்சிகளை மட்டுமே பார்ப்பவராகி விடுகிறீர்கள். இப்போது அந்த உள்ளக நிகழ்ச்சிகளை கவனியுங்கள். உங்களுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு எண்ணத் தொடர் இருக்கிறது. அந்த எண்ண முறை மாறாமல் வழக்கமாகவே நடக்கிறது. அது உங்களுக்கு பழகியதும் வீடு போலவே உள்ள இடமாகவும் இருக்கிறது. அதேபோல் சில உணர்வுகள் உங்களுக்கு வழக்கமானவை. சிறிது பயம், சிறிது அன்பு, சிறிது பதட்டம், இவையெல்லாம் ஒரு முறை அளவில் இருக்கின்றன. certain சம்பவங்கள் நடந்தால் இவை ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவை உங்கள் முழு கவனத்தையும் கைப்பற்றும். பிறகு சில நேரத்தில் இவை மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பும். இதெல்லாம் உங்களுக்கு நன்றாகத்தான் தெரியும். அதனால்தான் நீங்கள் உங்களுக்குள் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். என்ன நடக்கக்கூடாது, என்ன கட்டுப்படுத்த வேண்டும் என்று மூழ்கியபடியே எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் உடல் அனுபவங்களை கையாள முயற்சிக்கிறீர்கள். இந்த சுய கட்டுப்பாடுகளுக்குள் நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இதுவே பெரும்பாலான மக்களின் இயல்பான நிலை. நீங்கள் நான் என்று உணரும் அந்த உள் ஆதாரத்தையே மறந்து விடுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் விழிப்புணர்வின் மையத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் சொந்த டிவி நிகழ்ச்சியை பார்ப்பவராக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஓடும் விஷயங்கள், எண்ணங்கள், காட்சிகள், உணர்வுகள் மிகவும் ஈர்க்கக்கூடியவை. அவை உங்கள் கவனத்தை இழுத்து கொண்டு செல்லத் தொடங்குகின்றன. இது ஒரு முழுமையான அனுபவமாக இருக்கிறது. 3 பரிமாணங்களிலும் சுற்றியுள்ள காட்சிகள், சத்தங்கள், வாசனைகள், ருசிகள், தொடுதல்களும் சேர்ந்து உங்களை அந்த அனுபவத்தில் முழுமையாக இழுக்கின்றன. ஆனால் உண்மையில் நீங்கள் அமைதியாக உள்ளே அமர்ந்தவாறே இந்த எல்லாவற்றையும் பார்ப்பவராகவே இருக்கிறீர்கள். இது சூரியனைப் போல. சூரியன் தான் தன்னிடத்திலிருந்தே ஒளியை பரப்புவதைப் போல விழிப்புணர்வும் தன் மையத்தை விட்டு போகவில்லை. அது அந்த எண்ணங்கள், உணர்வுகள், உருவங்கள் மீது விழிப்புணர்வை பரப்புகிறது. நீங்கள் மீண்டும் உங்கள் விழிப்புணர்வின் மையத்துக்கு திரும்ப விரும்பினால் உங்களுக்குள் வணக்கம், வணக்கம் என்று மெதுவாக சொல்லத் தொடங்குங்கள். அந்த சொற்கள் உங்கள் மனதில் ஒலிக்கும் போது அந்த ஒலியை நான் கேட்கிறேன் என்ற உணர்வை கவனியுங்கள். அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது வேறொரு எண்ணம்தான். எதையும் நினைக்காமல் அமைதியாக இருங்கள். உங்கள் மனதில் வணக்கம் என்று ஒலிக்கும் போது அதை கேட்கிறீர்கள் என்ற விழிப்புணர்வில் நிலைத்திருங்கள். அந்த இடம்தான் உங்கள் விழிப்புணர்வின் மையம். நீங்கள் சினிமாவிற்கு போவீர்கள் என்றால் அதில் முழுமையாக மூழ்கி விடுவது சாதாரணம்தான். அது அந்த அனுபவத்தின் ஒரு பகுதிதான். படத்தில் 2 புலன்கள் முக்கியமாக செயல்படுகின்றன. காணும் கண் மற்றும் கேட்கும் செவி. இந்த இரண்டும் சரியாக ஒன்றோடொன்று பொருந்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கதையிலேயே மூழ்க முடியாது. உதாரணமாக, நீங்கள் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்ப்பதைக் கொள்வோம். அதில் காட்சிகளுக்கும் பின்னணி சத்தத்திற்கும் பொருந்தாத தன்மை இருந்தால்
நீங்கள் கதையின் மாயையில் மூழ்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஒரு திரையரங்கில் இருக்கிறீர்கள் என்பதையும் ஈர்ப்பு இல்லாத ஒரு அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் சாதாரணமாக படங்களில் ஒலி காட்சி எல்லாம் நன்றாக பொருந்தியிருப்பதால் அவை உங்கள் விழிப்புணர்வை மொத்தமாக கைப்பற்றி விடுகின்றன. உங்கள் சிந்தனைகள் உணர்வுகள் அனைத்தும் மறைந்து நீங்கள் அந்த படக்கதையில் முழுமையாக மூழ்கி விடுகிறீர்கள். இது நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒன்று. நீங்கள் 2 மணி நேரத்திற்கு முழுமையாக உங்கள் சுற்றியுள்ளதையே மறந்து விடுகிறீர்கள். இது சற்றே ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. வெளிச்சம் மற்றும் ஒளி இணைந்து செயல்படும் போது உங்கள் விழிப்புணர்வு முழுவதுமாக அந்த கதைக்குள் இழுக்கப்படுகிறது. இதுவே 2 புலன்களின் சக்தி. இனி சில புலன்கள் கூடும்போது இப்போது சுவை மற்றும் வாசனை ஆகிய புலன்களும் இதில் சேரும் என்றால் என்ன ஆகும்? ஒரு படம் பார்க்கும்போது அதில் ஒருவர் சாப்பிடும்போது நீங்களும் அதே சுவையையும் வாசனையையும் உணர்ந்தால் நிச்சயமாக அந்த அனுபவத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள போகிறீர்கள். அந்த அனுபவம் இரட்டிப்பாகும். உங்கள் விழிப்புணர்வை ஈர்க்கும் பொருட்களின் எண்ணிக்கையும் இரட்டிப்பாகும். காட்சி, சத்தம், சுவை, வாசனை, தொடுதல் இவை அனைத்தும் சேரும் போது உங்கள் விழிப்புணர்வின் மையத்தை இழந்துவிடும் அபாயம் மிக அதிகம். நாம் இன்னும் முக்கியமான ஒன்றை பற்றி பேசவில்லை. நீங்கள் ஒரு படம் பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த படம் தொட்டுணர்வையும் கொண்டிருந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள், காதால் கேட்கிறீர்கள், மூக்கால் வாசிக்கிறீர்கள், நாக்கால் சுவைக்கிறீர்கள், தோலில் தொடுதலையும் உணர்கிறீர்கள். இந்த 5 புலன்களும் ஒன்றாக செயல்பட்டால் அந்த அனுபவத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்கள் முழுமையாக அந்த அனுபவத்தில் மங்கிவிடுவீர்கள். ஆனால் இது எல்லாம் இருந்தும் ஒரு விஷயம் நடந்தால் உங்கள் மனது அப்படியே கிளம்பிவிடும். சினிமா அரங்கில் இருக்கிறீர்கள். அனைத்து புலன்களும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் படம் சலிப்பாக இருக்கலாம். அது உங்கள் கவனத்தை ஈர்க்கவில்லை. நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். வீட்டுக்கு போனதும் என்ன செய்வேன்? நேற்று நடந்த அந்த விஷயம் என்ன? அப்படியே உங்கள் எண்ணங்களில் தொலைந்து போய்விடுகிறீர்கள். இப்பொழுது படம் ஓடிக் கொண்டிருக்கிறது. புலன்கள் எல்லாம் தகவல்களை அனுப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் விழிப்புணர்வு வேறு இடத்தில் இருக்கிறது. இதிலிருந்து என்ன புரிகிறது? எண்ணங்கள் என்பது படத்திலிருந்து விலகிய ஒரு மாற்று உலகம் போல். அவை உங்கள் விழிப்புணர்வை வேறு பக்கம் திருப்பும் திறன் கொண்டவை. இனி படம் உங்கள் மனதை கையாளத் தொடங்கினால், சில படங்கள் உங்கள் 5 புலன்களை மட்டுமல்ல, உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரே நேரத்தில் இயக்க ஆரம்பித்தால், உதாரணமாக படத்தில் ஒரு மனிதர், நான் பதட்டமாக இருக்கிறேன், அவளிடம் திருமணம் குறித்து கேட்கலாமா என்று பேசுகிறார். அந்த கணத்தில் உங்களுக்குள் பயமும் சந்தேகமும் எழுகின்றன. இப்போது உங்கள் 5 புலன்கள் மட்டுமில்லை, உங்கள் உள்ளுணர்வுகளும் அந்த கதையின் ஓட்டத்துடன் ஒத்திசைந்து விட்டன. உங்கள் எண்ணங்களும் கதாபாத்திரத்தின் எண்ணங்களாகிவிட்டன. இந்த அனுபவம் முழுமையான ஒன்றாக மாறுகிறது. அந்த படம் உங்கள் உள்ளே புகுந்து விட்டது. எல்லா இடங்களிலும் நீங்கள் அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வது போல, இது பிடிக்கல, வெளியே போகணும் என்று ஒரு சுய எண்ணமே தோன்றுவதில்லை. ஏனெனில் உங்கள் எண்ணங்களையே அந்த அனுபவம் கைப்பற்றி விட்டது. இப்போது நீங்கள் இல்லை. நீங்கள் முழுமையாக அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறீர்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மை நிலை. இது பயமுறுத்தும் உண்மைதான். வாழ்க்கையிலேயே இதுதான் நடக்கிறது. உங்கள் கண்கள், காதுகள், நாக்கு, தோல், மூக்கு 5 புலன்கள் ஒன்றாக செயல்படுகின்றன. அவற்றோடு உணர்வுகளும்.
எண்ணங்களும் ஒன்றாக இயங்குகின்றன. இந்த ஒத்திசைவு காரணமாக நீங்கள் அந்த அனுபவத்தில் இழக்கப்பட்டு விடுகிறீர்கள். இதுதான் தொலைந்த ஆன்மா எனப்படும் நிலை. வெளியே இருந்து பார்ப்பவர் நீங்கள் இல்லை. உங்களுக்குள் யாரோ ஒருவர் இந்த அனுபவங்களை அனுபவித்து அதிலேயே முற்றிலும் விழுந்து விட்டார். உண்மையில் நீங்கள் யார் என்பதையே மறந்து விடுகிறீர்கள். அதுதான் உண்மையான தொலைந்த நிலை. நாம் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். அந்த ஒரு அனுபவ பகுதியில் மிக அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? விழிப்புணர்வு முழுவதுமாக அந்த அனுபவத்துக்குள் இழுக்கப்படுகிறது. அது நான் விழிப்புணர்வு என்று உணரவே முடியாது. அது நான் இந்த அனுபவங்களே என்று எண்ண ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் நீங்கள் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களின் கூட்டுத்தொகை என்று நினைக்கிறீர்கள். உங்கள் அடையாளம் ஒரு திரைப்பட கதாபாத்திரம். நாம் ஏற்கனவே பார்த்த அதிக நவீன திரைப்படங்களை எடுத்துக்கொள்வோம். அந்த படத்தில் நீங்கள் யாராக விரும்புகிறீர்கள் என்று தேர்வு செய்யலாம். நீங்கள் சொல்கிறீர்கள், நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆகிறேன். சரி, ஒரு பொத்தானை அழுத்துகிறீர்கள். அந்த நேரத்திலிருந்து நீங்கள் இல்லை. இப்போது பாண்டியின் எண்ணங்கள், பாண்டியின் உணர்வுகள், பாண்டியின் கண்ணோட்டம், அவைதான் உங்கள் அனுபவம். நீங்கள் பாண்டு ஆகிவிட்டீர்கள். உங்கள் பழைய நான் என்ன ஆனது? அது போய்விட்டது. ஏனெனில் உங்கள் அடையாளமே சில எண்ணங்களின் தொகுப்புதான். அந்த எண்ணங்கள் மாறினால் நீங்கள் யார் என்பதை பற்றிய உங்கள் அனுபவமும் மாறிவிடுகிறது. திரைப்படம் முடிகிற நேரம். இப்போது யாரோ ஒருவர் படம் முடிந்துவிட்டது என்று சொல்லி அதை நிறுத்திவிடுகிறார். உடனே பாண்டின் எண்ணங்கள், உணர்வுகள் மாறிவிடுகின்றன. மீண்டும் நீங்கள் முந்தைய நினைவுகளுடன் கூடிய ஒரு 45 வயதான பெண் என்று நினைக்கிறீர்கள். அனைத்தும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது. பழைய எண்ணங்கள், பழைய உணர்வுகள், பழைய உலகம். ஆனால் இதை மறக்க வேண்டாம். இவை எல்லாமும் விழிப்புணர்வு அனுபவிக்கும் பொருட்களே. நீங்கள் அந்த விழிப்புணர்வே. உண்மையான வேறுபாடு என்ன? ஒரு விழிப்புணர்வு மையமடைந்த உயிரினமும் மையமில்லாமல் வெளியில் கவனத்தை விட்டு வைக்கும் ஒருவரும். இவர்களுக்குள் இருக்கும் வேறுபாடு என்ன? அவர்கள் காணும் உலகமா? இல்லை. அவர்கள் அனுபவிக்கிற எண்ணங்களா? இல்லை. அவர்கள் உணர்வுகளா? அதுவும் இல்லை. மாற்றம் இருப்பது விழிப்புணர்வு எங்கு கவனம் செலுத்துகிறது என்பதில்தான். விழிப்புணர்வே ஒளி போல. இது நல்லது, கெட்டது, தூய்மை, களங்கம் என்று ஒன்றுமில்லை. இது சும்மா இருக்குது. நான் விழிப்புணர்வாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்கிற நிலையாக. உண்மையான தியானம் உங்கள் விழிப்புணர்வு மற்றொரு பொருளை பார்க்கிறது என்றால் அது ஒரு வெளிகவனமாகும். ஆனால் விழிப்புணர்வே விழிப்புணர்வை நோக்கி பார்த்தால் என்ன ஆகும்? அப்போது நீங்கள் நான் என்னை நானாகவே விழிப்புணர்வாக காண்கிறேன் என்று உணர்கிறீர்கள். அது தியானம் அல்லவா? இதுதான் உண்மையான தியானம். இது ஒரு செயல் அல்ல, இது ஒரு நிலை. உங்கள் விழிப்புணர்வு அதன் மூலத்தையே சிந்திக்கிறது. அதே நேரத்தில் அது சும்மா இருக்கிறது, விழிப்புணர்வாக இருக்கிறது. உண்மையான ஆழமான தியானத்திற்கு நீங்கள் உங்கள் விழிப்புணர்வை ஒரு பொருளில் முழுமையாக மையப்படுத்த வேண்டியது மட்டுமல்ல, விழிப்புணர்வே அந்த ஒரு பொருளாகவும் ஆக வேண்டும். அதாவது நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பதை விழிப்புணர்வாக உணர வேண்டும். இதுதான் உயர்ந்த நிலை. விழிப்புணர்வு தன்னை தானே நோக்கும் தருணம். தியானம் என்றால் என்ன? நீங்கள் நான் யார் என்ற கேள்வியை உண்மையோடு சிந்திக்கும் போது நீங்கள் தியானம் செய்கிறீர்கள். அதனால்தான் தியானம் மிக உயர்ந்த நிலை. அது உங்கள் ஆதாரமான இருப்புக்கு திரும்பிச் செல்வதாகும். அது நான் விழிப்புணர்வாக இருக்கிறேன் என்ற நேரடியான அனுபவம்.
இப்போது நீங்கள் விழிப்புணர்வையே விழிப்புணர்கிறீர்கள். அது ஒரு மாற்றப்பட்ட நிலையில் நீங்கள் நுழைந்திருப்பது. இப்போதுதான் உண்மையில் உங்கள் உண்மை சொரூபம் தெரிகிறது. நீங்கள் விழித்தவர். அதுதான் ஆன்மீகம். அதுதான் சுயநிலை. அதுதான் நீங்கள். சுயத்தை மீட்டெடுத்த தருணம் இது. நீங்கள் ஒரு சொப்பனம் போல் சிறிது நேரம் டிவி பார்த்து அதில் முழுமையாக இழைந்துவிட்டு, யாரோ ஒருவர் உங்களை குலுக்கி விழிப்பூட்டும் அனுபவம் போல, நான் டிவி பார்க்கும் நபராக இருக்கிறேன். நான் அந்த கதையில் உள்ள மனிதனாக அல்ல. எதுவும் மாறவில்லை. நீங்கள் மட்டுமே தன்னை மீண்டும் உணர ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சுயத்தை அந்த அனுபவம் மீது மாயையாக பொருத்துவதை நிறுத்துகிறீர்கள். நீங்கள் விழிக்கிறீர்கள். அதுதான் ஆன்மீகம். அதுதான் சுயத்தின் இயற்கை. அதுதான் நீங்கள். உலகம் இனிமேல் பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் விழிப்புணர்வுக்குள் மீண்டும் சென்று அமரும்போது இந்த உலகமே பிரச்சனையாக தெரியாது. அது ஒரு படம் மாதிரி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதிரி. அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. நீங்கள் அதனை அனுபவிக்க சம்மதிக்கும் போது அது உங்களை விடும். நீங்கள் யார் என்பதை அதுவே ஒப்புக்கொள்கிறது. நீங்கள் விழிப்புணர்வு, ஆன்மா, ஆத்மா. நீங்கள் யார்? உண்மையில் நீங்கள் யார் என்று நினைத்தீர்களோ அதுவல்ல. நீங்கள் மனிதனும் அல்ல. நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து கொண்டிருப்பவர். உங்கள் விழிப்புணர்வின் மையத்தில் நீங்கள் ஆழமான உணர்வுகளை பெற ஆரம்பிக்கிறீர்கள். அவை உண்மையான நான் யார் என்பதை காட்டும் உணர்ச்சி வழி உணர்வுகள். நேராக விழிப்புணர்வையே ஆராயத் தொடங்கினால் அதன் எல்லையில்லாத பரப்பை உணரலாம். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மீது கவனம் செலுத்துகிறதால் தான் உங்கள் விழிப்புணர்வு சிறியது போல தோன்றுகிறது. டிவி திரையில் மட்டும் கவனம் இருந்தால் மற்ற உலகம் இல்லாதது போல தோன்றும். ஆனால் நீங்கள் கவனத்தை திருப்பினால் முழு அறையையும் பார்க்க முடியும். முழு வாழ்வையும் காண முடியும். நீங்கள் முடிவுகளிலிருந்து முடிவில்லாததற்கு செல்லலாம். நான் யார்? ரமண மகரிஷியின் கேள்வி. சகல ஆன்மீக போதனைகளும் இதைத்தான் சொல்கிறன. கிறிஸ்துவும் புத்தரும் அனைத்து மதங்களின் புனிதர்களும். ரமண மகரிஷி எப்போதும் கேட்பார், நான் யார்? இப்பொழுது அது எவ்வளவு ஆழமான கேள்வி என்று நமக்கு தெரிகிறது. மீண்டும் மீண்டும் இடைவிடாமல் கேளுங்கள். அந்த கேள்வியை எப்போதும் உங்கள் உள்ளத்தில் எழுங்கள். அப்போது நீங்கள் அந்த பதிலாகவே இருக்கும். அந்த கேள்விக்கு புத்திசாலித்தனமான பதில் இல்லை. நீங்களே பதில். அந்த பதிலாக இருங்கள். அப்போது உங்கள் வாழ்வில் அனைத்தும் மாறும்.